صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சில உதாரணங்கள் போடுவாங்க, அந்த கோடிட்ட இடத்தை நாம் நிரப்ப வேண்டும். பாருங்க, பிஸ்மில்லா. அல் வாலிது, அல் வாலிது முஅத்தபுன், அல்வாலிது முஅத்தபுன். அப்புறமா இடம் விடப்பட்டிருக்குது. அல்வலது, அல்வலது கபீஹுன், அல்வலது கபீஹ். வாலிதுன தந்தை, முஅத்தபுன ஒழுக்கமானவர், வலதுனா பையன், கபீஹுன்னா ஒழுங்கீனமானவன், ஒழுக்கம் இல்லாதவன், அருவருப்பானவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, பாருங்க, லாக்கின்ன, லாக்கின்ன என்றாலும், இப்ப லாக்கின்ன வரும் பொழுது இந்த ரஃபா போய் நசபு வந்து. ஏன்னா லாக்கின்ன என்பது இஸ்முக்கு நசபு செய்து கபருக்கு ரஃபா செய்யக்கூடிய ஆமில். அப்ப லாக்கின்னல் வாலித கபீஹுன், வலத கபீஹுன், லாக்கின்னல் வலத கபீஹுன் என்றாலும் மகனாகிறவன் ஒழுங்கீனமானவன். முஅத்தபுன் என்பதற்கு நேர் மாற்றம். முஅத்தபுனா ஒழுக்கமானவர், கபீஹுன் அப்படின்னா ஒழுங்கீனமானவன், அருவருப்பானவன். ஒழுங்கீனமானவன் தான் அருவருப்பான காரியங்களை என்ன செய்வான், மறைவிலோ அல்லது வெளிப்படையிலோ செய்து கொண்டே இருப்பான். இப்ப லாக்கின்ன என்பது பொருத்தமான ஒரு வார்த்தை, ஒரு களிமா. அதான் லாக்கின்னல் வாலித, வாலிதுன்னு சொல்றது தப்பா போயிடும். இத லாக்கின்ன என்பதற்கு இது இஸ்மு, இது கபர். இஸ்முக்கு நசபு செய்யணும், கபருக்கு நம்ம என்ன செய்யணும், ரஃபா செய்ய வேண்டும். அப்ப அல்வாலிது முஅத்தபுன், தந்தையாகிறவர் ஒழுக்கமானவர், லாக்கின்னல் வலத கபீஹுன் என்றாலும் மகனாகிறவன் ஒழுங்கீனமானவனாக இருக்கும். அடுத்த உதாரணம் பாருங்க, இஷ்தத்தல் மதரு, இஷ்தத்த அல் மதரு காலியிடம். அஷ்ஷாரிஹு நலீஃபுன், அஷ்ஷாரிஹு நலீஃபுன். இஷ்தத்தன அதிகமாகிவிட்டது, கடுமையாகிவிட்டது, அல் மதர் மழை. அப்ப மழை கடுமையாக பொழிகிறது. அஷ்ஷாரிஹு அப்படின்னா தெரு, வீதி. நலீஃபுன்னா சுத்தமாக இருக்கிறது. மழை பெஞ்சா சில நேரங்களில் ரோடுகள் சுத்தமாயிரும், சில நேரங்களில் பார்த்தா சகதியும் குப்பையுமா கிடக்கும். பாருங்க, இஷ்தத்தல் மதரு மழை கடுமையாகிவிட்டது, லாக்கின்ன என்றாலும் அஷ்ஷாரிஹ தெருவாகிறது, நலீஃபுன் சுத்தமாக இருக்கிறது. மழை கடுமையா பெஞ்சிச்சு, ஆனா ரோடு வந்து சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த வார்த்தை. இப்ப லாக்கின்ன ஹர்ஃப நாசிபு, அஷ்ஷாரிய வந்து லாக்கின்னுடைய இஸ்மு, நலீஃபுன் ஹபர். அதான் இஸ்முக்கு நம்ம நசபு செஞ்சிருக்கிறோம், ஹபருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ரஃபா செஞ்சிருக்கிறோம். இப்ப லாக்கின்ன ஷாரியும் சொல்றது தப்பா போயிடும். இப்ப ஷாரியா நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டும்.
அப்ப இஷ்டத்தல் மதரு மழை கடுமையாகிவிட்டது, லாக்கின்ன ஷாரி நதீஃபுன் என்றாலும் வீதியாகிறது, சுத்தமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, மா அலிந்து, மா அலிந்து காலியிடம். அல் மிஃப்தாஹு, அல் மிஃப்தாஹு லாயிபு. மா அலிம்துனா எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. அல் மிஃப்தாஹு சாவி, லாயிபுன் தொலைந்து விட்டது. இது எப்படி நம்ம மாற்றணும்? சாவி தொலைந்து விட்டது என்பதை நான் அறிய மாட்டேன், சாவி தொலைந்து விட்டது என்பது எனக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல பொருத்தமான வார்த்தை என்ன அப்படின்னா அண்ணன், அண்ணல் மிஃப்தாக. மா அலிம்து அண்ணல் மிஃப்தாக லாயிபுன், சாவி தொலைந்து விட்டது என்பதை நான் அறிய மாட்டேன், சாவி தொலைந்து விட்டது என்பதை நான் அறிய மாட்டேன். அப்ப இங்க பொருத்தமான வார்த்தை அண்ணன். அண்ணன் தைக்குது மிஃப்தாக, மிஃப்தாகும் படிச்சா தப்பா போயிடும். ஏன்னா அண்ணாவுடைய இஸ்முக்கு நசபு செய்யணும், ஹபருக்கு ரஃபு செய்யணும். அப்ப அண்ணல் மிஃப்தாக நிச்சயமாக சாவி ஆகிறது, தொலைந்து விட்டது என்பதை நான் அறிய மாட்டேன். மா நஃபி அலித்து ஃபேலமிர் ஃபாயிலே, அன்ன ஹர்ஃப தைக்குது, அல் மிஃப்தாக அன்னவுக்கு இஸ்மு, லாயிபுன் ஹபர். இந்த தைக்கீது இஸ்மு ஹபர் எல்லாம் சேர்ந்து அலிம்துடைய மஃபூலா பேர். ஜும்லா சேர்ந்து என்ன செஞ்சிடும்? மஃபூலா வந்து. இது ஜும்லா இஸ்மியா, ரெண்டு இஸ்முக்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுனால ஜும்லா இஸ்மியா நம்ம சொல்லுவோம். அவ ஜும்லா இஸ்மியா சேர்ந்து அலிம்துங்கிற ஃபேலுக்கு என்ன செய்து மஃபூலாக வந்திருக்கிறது. அடுத்து பாருங்க, யுலிமுனி, யுலிமுனி, யுலிமுனி காரியிடம். அல்பின்து மரீலத்துன், அல்பின்து மரீலத்துன். அகிலம, அகிலம அப்படின்னா வேதனை தந்தது, வேதனை தந்ததுன்னு அர்த்தம். அகிலம யுலிமு, நீனா எனக்கு, அப்ப எனக்கு வேதனையாக இருக்கிறது. என்ன வேதனையாக இருக்கிறது? இங்க பாருங்க, பொருத்தமான வார்த்தை அண்ணன். அண்ணல் பின்த, பின்தனா மகள், சிறுமி. இங்க மகள் வச்சுக்கிறோம். மகளாகிறவள் நோயாளியாக இருக்கிறாள் என்பது எனக்கு வேதனையை தருகிறது. மகளுக்கு சோகம் இல்லை, மகனுக்கு சோகம் இல்லை. பெற்றோர்களுக்கு வேதனையா தானே இருக்கும், வேதனை இருக்கணும், இருந்தா தான் பெற்றோர்கள். இப்ப பாருங்க, அன்ன தைக்குது பின்த அன்னவுக்கு இஸ்மு, மரியத்தின் அண்ணவுடைய கபர். இந்த அண்ணன் இஸ்மு கபர் எல்லாம் சேர்ந்து இப்புலிமுனி உடைய ஃபாயில், இப்புலிமுனி உடைய ஃபாயில். ஏன் அப்படின்னா யுலிமு ஃபேலு, நூனு விகாயா, ஏ மஃபூலு, மஃபூலு முகத்தம். எனக்கு வேதனை, வேதனையாக இருக்கிறது, மஃபூல் முந்தியாச்சு. அப்ப ஃபாயில் எங்க வருது அப்படின்னா அண்ணல் பின்த மரீலத்துன், மகளாகிறவள் நோயாளியாக இருக்கிறாள் என்பது எனக்கு வேதனையை தருகிறது. அப்ப அன்னார்ஃப தைக்குது பின்த அன்னவுக்கு இஸ்மு, மரீலத்துன் அன்னவுடைய ஹபர். இந்த இஸ்மு ஹபர் எல்லாம் சேர்ந்து இப்லிமு உடைய ஃபாயில் மஹர். மஹர்னு அர்த்தம் முன்னால வரக்கூடிய ஃபாயில் பின்னால வந்திருக்குன்னு அர்த்தம்.
மஃபூல் முகத்தம்னா என்ன அர்த்தம்? பின்னால் வரக்கூடிய மஃபூல் முற்படுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். முஅக்கர்னா பிற்படுத்தப்பட்டது, முகத்தம் அப்படின்னா முற்படுத்தப்பட்டது. எப்படி இலக்கணத்துல ஃபாயில் முன்னாலதான் வரணும்னு அவசியம் கிடையாது, பின்னால கூட என்ன செய்யலாம், வரலாம். அடுத்து பாருங்க, அக்பரல் ஹம்மாலு. அக்பரல் ஹம்மாலு போட பேச. அல் கித்தாரு முத்தஅக்கருன். அல் கித்தாரு முத்தஅக்கர். அஹ்வர அப்படின்னா செய்தி அறிவித்தான். ஹபர் நம்ம சொல்றோம்ல, ஹபர்னா செய்தி. நாலா புறத்திலிருந்து வரக்கூடிய தகவலுக்கு பேர் தான் செய்தின்னு சொல்லுவாங்க. ஹம்மால் அப்படின்னா சுமை தூக்கக்கூடியவர். புகைவண்டி நிலையங்கள்ல பயணிகள் கொண்டு வரக்கூடிய சுமைகளை சுமக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அரபில ஹம்மால் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாக சுமைகளை யாரெல்லாம் தூக்குகிறார்களோ, அந்த பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹம்மால் என்று சொல்லப்படும். அப்ப சுமை தூக்கக்கூடியவர் அறிவித்தார். அல் கித்தார் அப்படின்னா புகை வண்டி. ரயில் சொல்றோம்ல, ட்ரெயின். முத்தஅக்கரன் அப்படின்னா தாமதமாக வருகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப சுமை தூக்கக்கூடியவர் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, அண்ணன். அண்ணல் கித்தாரு அல்ல, அண்ணல் கித்தார. புகை வண்டி ஆகிறது, ட்ரெயின் ஆகிறது, முத்தஅக்கருன் அது தாமதமாக வருகிறது. இன்னைக்கு ட்ரெயின் லேட் அப்படின்னு சொல்றோம்ல, நமக்கு தெரிவதை விட அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வேலைப்படக்கூடிய சுமை தூக்கிகளுக்கு நல்லா தெரியும். அப்போ அக்பர் அல் ஹம்மாலு அன்னல் கித்தார முத்தஅக்கர். மறு அன்ன ஹர்ஃப தைக்குது, கித்தார் அன்னோக்கு இஸ்மு, முத்தஅக்கர் கபர். இந்த அண்ணன் இஸ்மு கபரு எல்லாம் சேர்ந்து அக்பரவுடைய மஃபூல். அறிவிப்பவர் யாரு? ஹம்மால். அவர் தான் ஃபாயில். அறிவிக்கப்பட்ட செய்தி என்னது? ட்ரெயின் லேட்டா வரும். அப்ப அதான் மஃபூல். அப்ப ஜும்லா சேர்ந்து என்ன செய்து ஃபாயிலா வரும். மேல உதாரணத்துல நம்ம பார்த்தோம்ல, அது ஃபாயில் ஜும்லாவா வந்திருக்கு. இங்க ஜும்லா என்ன செய்து மஃபூலாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பாருங்க, அல் ஹதீகத்து ஜமீலத்துன். அல் ஹதீகத்து ஜமீலத்துன். அல் புஸ்தானியோ அடுத்து காலியிடம். புஸ்தானியோ முகுபீரும். அல் புஸ்தானியோ முகுபீரும். ஹதீகத் அப்படின்னா பூங்கா, பார்க்குன்னு சொல்றோம்ல, பார்க் பூங்கா. பூங்காவாகிறது ஜமீலத்துன் அழகாக இருக்கிறது. புஸ்தானியோ அப்படின்னா அர்த்தம், பூங்காவை பராமரிக்க கூடியவர், தோட்டக்காரர் அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சுக்கலாம். பூங்காவை பராமரிப்பவர். முஹ்பில் அப்படின்னா ரொம்ப அசால்ட்டா இருக்காரு, அலட்சியமா இருக்காருன்னு சொல்லுவோம்ல, கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு, அலட்சியமா இருக்காரு அப்படின்னு, அதான் முஹ்பில். இப்ப பாருங்க, அல் ஹதீகத்து ஜமீலத்துன். பூங்கா அழகா இருக்குது. பூங்கா அழகா இருந்தா அந்த பூங்காவை பராமரிப்பவரும் உற்சாகமான இருக்கணும். லாக்கின்னல் புஸ்தானிய, லாக்கின்னல் புஸ்தானிய. இப்போ புஸ்தானியு அல்ல, புஸ்தானிய முஹ்மில். தோட்டத்துக்கு பராமரிப்பவர். அவர் ஒன்றும் விசேஷமான ஆள் இல்ல, வரவங்க போறவங்களை எல்லாம் விரட்டிக்கிட்டு இருப்பார்னு அர்த்தம். லாக்கின்னல் புஸ்தானிய முஹ்மிலுன் என்றாலும் தோட்டத்தை பராமரிப்பவர், அவர் அலட்சியமாக இருக்கிறார். வர்றவங்க போறவங்களை சரியா கவனிக்காம விரட்டுறது, மிரட்டுறது,
இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடிய. அப்ப அல் ஹதீகத்து மூததா ஜமீலத்துல் ஹபர், இது பெண்பாலா இருக்கப்ப இதுவும் பெண்பாலா வந்திருக்குது. லாக்கின்னல் புஸ்தானிய, லாக்கின்ன ஹர்ஃப நாசிப், புஸ்தானிய லாக்கினவுக்கு இஸ்மு நசம் செய்யப்பட்டிருக்குது. முகுமேல் என்பது ஹபர், அது ரஃபு செய்யப்பட்டது. இந்த மாதிரி கோடிட்ட இடத்தை நமக்கு கொடுத்தால் அந்த இடத்தில் பொருத்தமான வார்த்தைகளை நம்ம போட்டு என்ன செய்யணும், பழக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற உதாரணங்களை எல்லாம் கிதாப்ல போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல முயற்சி செய்வோம். அல்லாஹ் நல்ல வெற்றியை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد